உங்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்த சொல்லி உங்க பொண்டாட்டி இளவரசி உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. நீ முத புருஷன் கூட வாழ்ந்த, அவனை விட்டுட்டு வரும்போது நஷ்டஈடா வீட்டை எழுதி வாங்கிட்டல. என் கூட வாழ்ந்த, என்ன விட்டுட்டு போகும்போது எனக்கு நஷ்டஈடு தந்துதானே ஆகணும். என்ன சொல்றேன்? அதனால பேசாம இந்த வீட்டை எனக்கு எழுதி கொடுத்துரு. ஆமா, கம்ப்ளைண்ட் கொடுக்க நீ வராம உன் தங்கச்சிக்கிட்ட ஏன் கொடுத்து அனுப்பிச்ச? அது ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை, அதான் தங்கச்சிக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சேன். அவங்க ஏற்பாடு பண்ண இந்த கல்யாணம் டிராமான்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. அதான் இந்த குழப்பம். உனக்கு ஒண்ணு நல்லா சொல்றேன், குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே பத்திரம் என் கைக்கு வரணும். இல்ல குழந்தையும் தூக்குவேன், உன் கல்யாணத்தையும் தடுத்து நிறுத்துவேன். மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரேன்னு சொன்னியே, இப்ப அந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இந்த கதை சொல்றியே. அதையே இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன். இப்ப என் பொண்ணு வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்லுடா, என்ன பதில்? உன் பொண்டாட்டி கூட ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக என் பொண்ணு வாழ்க்கைய பணைய வச்சிட்டியேடா. இப்ப சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கா உனக்கு? என்னடா அவளை போய் சந்தோஷமான்னு கேக்குற? அத்தை, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் ஆரம்பத்திலே படிச்சு சொன்னேன், இந்த டிராமாலாம் வேண்டாம், உன் அம்மா கிட்ட விஷயத்த சொல்லிடுன்னு. கேட்டியா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். இப்ப என்னாச்சுன்னு பார்த்தல, உங்க அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்றது? டேய், என் பொண்ணுக்கு என்ன பதில் நான் உன்னை பார்த்து கேட்டா, எனக்கு என்ன பதில் நீ அவளை பார்த்து கேக்குற? என்னம்மா சும்மா பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்க? உனக்கு என்ன? இப்ப கையில் கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதானே? சுப்பிரமணி சார்பா நான் பதில் சொல்றேன். கையில் கழுத்துல சுப்பிரமணி தாலி கட்டுவாரு. என்ன நீ சொல்றீங்க? நீ சொன்னாரு, யாரோ ஒரு இளவரசிக்காக பரிதாபப்பட்ட அவ கழுத்துல தாலி கட்டின. இவ என் கூட பிறந்த தங்கச்சி, உனக்கு உதவி செய்ய போய் இப்ப நிர்கதியா நிக்கிறா. இவ கழுத்துல நீ ஏன் தாலி கட்டக்கூடாது? நான் ஒன்னும் உன் மேல தப்பு சொல்லல சுப்பிரமணி. அந்த ரமேஷ் காலை வாரிட்டான். இளவரசியும் உன் கூட இனிமே சேர்ந்து வாழ மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. இந்த சூழ்நிலையில கையில் கழுத்துல நீயே தாலி கட்டக்கூடாது? என்னம்மா யோசிக்கிறீங்க? கட்டுறேன்னு சொல்லுங்க. ஒருவேளை உங்க நம்பிக்கைப்படி இளவரசி திரும்ப வந்துட்டா நான் என் வாழ்க்கையை விட்டு கொடுத்துடுறேன். யோசிக்காதீங்க மாமா. உங்களால ஏன் வாழ்க்கை கெட்டு போச்சுங்கிற கெட்ட பேரு உங்களுக்கு வேண்டாம். நான் காலம் பூரா இப்படியே இருந்து கல்யாணம் பண்ணிக்காம தனியா கடைசியில கொள்ளி வைக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாம ஒரு அனாதை பொண்ணமா போறதை விட உங்க கையால தாலி கட்டிக்கிட்டு உங்க பொண்டாட்டியாவே செத்து போயிடுறேன். உங்க கையால எனக்கு கொள்ளி வைங்க, அது போதும் மாமா. உங்க கையால தாலி கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்த முடியலன்னா கூட பரவாயில்ல மாமா. நானும் இளவரசி மாதிரி தனியாவே இருந்துடுறேன். எனக்கு உங்க பொண்டாட்டிங்கிற அங்கீகாரம் மட்டும் கொடுங்க. இன்னாரு பொண்ணு தனியா இருந்து செத்து போயிட்டாங்கிறத விட சுப்பிரமணியோட பொண்டாட்டி செத்து போயிட்டாங்கிறது தான் எனக்கு மதிப்பு. அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுங்க. தாலி கட்டுறேன்னு சொல்லுங்க மாமா. என்ன பதில் சொல்ல மாட்டேங்கிற? ஏன் இப்படி மௌனமா இருக்க?
பொண்ணா பிறந்தவ ஒண்ணு புருஷன் கூட வாழணும், இல்லன்னா என்ன மாதிரி அறுத்துக்கிட்டு மூளையா இருக்கணும், இல்லன்னா இளவரசி மாதிரி வாழ வெட்டியாவது இருக்கணும். இப்படி எதுலயுமே சேராம என் பொண்ணு தனிமரமா நிக்கணுமா? சொல்லு சுப்பிரமணி, சொல்லு. என்ன சுப்பிரமணி பேசாம நிக்கிற? கையில் கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொல்லு. சரி, கையல் கழுத்துல நான் தாலி கட்டுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் சுப்பிரமணி? இளவரசி கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்காம நான் கையல் கழுத்துல தாலி கட்டினா திரும்பவும் இதே பிரச்சனை தான் வரும். அதனால நீங்க இளவரசி கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி கொடுங்க, நான் கையல் கழுத்துல தாலி கட்டுறேன். வாடா. டைவர்ஸ் தானே வேணும், அந்த இளவரசியை டைவர்ஸ் கொடுக்க வைக்கிறேன். உனக்கு மட்டும் ஏன்பா இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வந்து நிற்கிது? இந்த கல்யாண ஏற்பாடால் உன்னோட பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு இளவரசியோட சேர்ந்து வாழ்வேன்னு நினச்சி தான் நானே இதுக்கு சம்மதித்தேன். ஆனால் கடைசியில் இதே ஏற்பாடால் வேற ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டியப்பா. உங்கள் அண்ணன் ஒரு கொலையை பண்ணிட்டு தலைமறைவாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டை பண்ணிட்டு உன் வாழ்க்கையே தொலைச்சிட்டியே. வெளியிலேருந்து உங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு உதவி பண்ணணும். நான் உள்ளே உட்காந்துக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்டா சுப்பிரமணி, யாரோட சாபம்? என்ன நேரண்டா இது? இந்த ராஜம்மா, ஜானகி, கயல் இவங்கெல்லாம் சொன்னதுக்காக இளவரசிக்கிட்ட டைவர்ஸ் கேட்டு கையெழுத்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கியே. நான் கேட்குறேன் சுப்பிரமணி, இளவரசி டைவர்ஸில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா நீ என்ன கையல் விடி கழுத்தில் தாலி கட்ட போறியா? இளவரசி கொடுக்க மாட்டாப்பா. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு மேலே இருந்த நம்பிக்கை போயிடுச்சுப்பா. எதை வச்சுப்பா அப்படி சொல்றீங்க? நீ சொன்னதை வச்சுதான்ப்பா. இளவரசி மனசுல நீ இல்லைங்கிறத அவங்க சித்தப்பாவுக்கு நிரூபிக்கணுங்கிறதுக்காக தான் அவ தங்கச்சி கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வந்தேன்னு ஸ்டேஷன்ல வச்சு சொன்னாலே. அப்புறம் எப்படிப்பா அவங்க கூட வந்து சேர்ந்து வாழ்வா நீ நம்புற? கயல்வெளிக்கு உன் மேல இருக்கிற பாசத்துல இளவரசிட்ட போய் கையெழுத்து கேட்டு நிற்பா. இளவரசியும் உன் மேல இருக்கிற வெறுப்புல நிச்சயமா கையெழுத்து போட்டு கொடுத்துருவா. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற? கயல்வெளி கழுத்துல தாலி கட்ட போறியா? அது எப்படிப்பா முடியும்? அப்புறம் எதுக்காகப்பா நீ அப்படி சொன்ன? அந்த நேரத்துல அந்த நிலைமையை சமாளிக்கத்தான் அப்படி சொன்னேன். இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா, இளவரசி கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டான். ஆமா, நீ எந்த நம்பிக்கையில இவ்வளவு உறுதியா சொல்ற? அவங்க அம்மா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையில தான்ப்பா சொல்றேன். டேய், நீ அவன் மனசுல இல்லைங்கிறத அவங்க அம்மா கிட்டையும் சித்தப்பா கிட்டையும் நிரூபிக்கணுங்கிறதுக்காக தான் ஸ்டேஷனுக்கு வந்தான்னு சொன்னேன். அப்புறம் திரும்ப அதே நம்பிக்கிட்டு இருக்க. சரி, உன் நம்பிக்கை பிரகாரம் இளவரசி அதில் கையெழுத்து போடலன்னே வச்சுக்குவோம். இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவு? இப்படி உன் வாழ்க்கை, இளவரசி வாழ்க்கை, கயல்வெளி வாழ்க்கை இதெல்லாம் காலம் பூராவும் பாழாகணுமா? இவங்க 3 பேர் வாழ்க்கையும் இப்படி கேள்விக்குறியா இருக்கிறத விட பேசாம நான் சொல்றபடி செய் சுப்பிரமணி. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். சொல்லுங்கப்பா, என்ன பண்ணணும்? இந்த பாரு சுப்பிரமணி, இளவரசி உனக்கு டைவர்ஸ் கொடுக்கறாளோ இல்லையோ, நீ அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணி. என்னப்பா இது? ஏதோ ஒரு நல்ல வழியை காட்டுவீங்கன்னு பார்த்தா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்களே. உங்ககிட்ட இருந்து நான் இந்த வார்த்தையை எதிர்பார்க்கலப்பா. எனக்கும் வேற வழி தெரியலப்பா. உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு பிடிவாதம் பண்ணிட்டு இருக்கிற இளவரசி கிட்ட மல்லு கட்டிட்டு நிக்கிறத விட உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுற கயல்வெளி கழுத்துல தாலி கட்டுறது தப்பே இல்லப்பா. அப்பா, நான் இளவரசி கழுத்துல கட்டின தாலிக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் இல்லப்பா. அப்போ இப்ப மட்டும் அந்த தாலிக்கு என்னப்பா அர்த்தம் இருக்கு? எனக்கு என்னமோ நீ இளவரசிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது இளவு காத்து கிளி மாதிரி தான் தோணுது. பேசாம இளவரசியை டைவர்ஸ் பண்ணிட்டு கயல்வெளி கழுத்துல தாலி கட்டுறது தான் எனக்கு சரின்னு படுது.
அதுக்கப்புறம் உன் இஷ்டம். சரிடா, அப்பா சொன்னதுக்கு நீ என்ன முடிவு எடுத்திருக்க? என்ன முடிவெடுக்கிறது? அப்பா சொன்ன மாதிரி இளவரசியை டைவர்ஸ் பண்ணிட்டு கையல் கழுத்துல தாலி கட்ட முடியுமா? அப்பா சொன்னபடி செஞ்சாதான் என்ன? என்னடா பேசுற நீ? நான் எப்படிடா கையல் கழுத்துல தாலி கட்ட முடியும்? சரி, கையல் கழுத்துலயும் தாலி கட்ட மாட்டேன், இளவரசி கூட சேர்ந்து வாழ மாட்டேன். அப்போ காலம்புறா உன் வாழ்க்கை கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரி தானா? இல்லடா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இளவரசியை நானும் சேர்ந்து வாழ்வோம். நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு அந்த நம்பிக்கை இல்லடா. எனக்கு என்னவோ நீ இளவரசி கழுத்துல தாலி கட்டினதே தப்புன்னு தோணுதுடா. டேய், என்னடா நீயும் திடீர்னு இப்படி சொல்ற? பின்ன என்னடா, தண்ணியில தத்தளிச்சிட்டு இருந்தவனை காப்பாத்துறேன்னு சொல்லி நெருப்புல தூக்கி போட்ட மாதிரிலாம் ஆயிடுச்சு இளவரசியோட வாழ்க்கை. நீ உதவி செய்ய போறதா நினைச்சு தாலி கட்டின, ஆனா அது இப்போ 2 பேரோட வாழ்க்கைக்கும் பாதகம் ஆயிடுச்சடா. அதுக்கு பேசாம அப்பா சொன்ன மாதிரி இளவரசியை டைவர்ஸ் பண்ணிட்டு கையல் கழுத்துல தாலி கட்டிடு. உனக்கும் ஒரு வாழ்க்கை அமையும், இளவரசி வேற வாழ்க்கை அமைச்சுக்கல. கணேஷ், நீ மட்டும் இல்ல, நிறைய பேர் உன்ன மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, வீடு, மனைவி, மக்கள் இது 3மே நம்ம கையில இல்லடா. தலையில என்ன எழுதிருக்கோ அதுபடிதான் நடக்கும். இளவரசியை பொண்டாட்டி ஆக்கிக்கணும், அவ கழுத்துல தாலி கட்டணும்னு நான் கடைசி நிமிஷம் வரைக்கும் நினைச்சு பார்க்கவே இல்லை. ஏதோ மின்னல் மாதிரி வந்து முடிஞ்சு போன விஷயம் அது. மின்னலுக்கு அப்புறம் இப்பதான் இடி இடிச்சிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் மழை வரும். எனக்கு நம்பிக்கை இருக்குடா. எதை வச்சுடா நீ இன்னும் இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்க? ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கடவுள் என்னையும் இளவரசியும் கண நேரத்துல சேர்த்து வச்சிருக்கான். இளவரசிக்கு இது பிடிக்கலனா எப்போ தாலியை கட்டி வீசி எறிஞ்சிருப்பா. ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்களை பிரிச்சு வச்சிருக்கிற அந்த கடவுள் காலம் வரும்போது கண்டிப்பா எங்களை சேர்த்து வைப்பாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குடா. உன் நம்பிக்கை சீக்கிரம் கை கூடணும்டா. அதுக்காக நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். அதை தவிர என்னால இப்போதைக்கு வேற எதுவும் செய்ய முடியாதுடா. சரி, டைம் சரி, வா ஆச்சுடா. போலாம். என்ன லீலா, காலேஜுக்கு கிளம்பல? இல்லக்கா, காலேஜ் மத்தியானம் தான். மத்தியானம் போனா போதும். ஏதோ புக் வாங்கணும்னு சொன்னியே, வாங்கிட்டியா? வாங்கிட்டேன்க்கா. சரி. இளவரசி, இளவரசி வெளியே வா. என்னடி அங்கே நின்னுட்டு லுக்கு விட்டுட்டு இருக்கீங்க? எதா இருந்தாலும் கிட்ட வந்து பேசுங்க, வாங்க. என்னடி எங்க வீட்டு வாசல்ல நின்னு கத்திட்டு இருக்க? போலீஸ்ல புடிச்சு உட்கார வச்சு உனக்கு புத்தி வரலையா? உன் அதி புத்திசாலித்தனத்தை தான் அன்னைக்கே பார்த்தனே. சொந்த அக்கா கிட்டே திருட்டுத்தனமா கையெழுத்து வாங்கின கேப் மாதிரி தானடி நீ பேசுறியா? சீ, வாய மூடி. இங்க பார், கேப் மாதிரி அது இதுன்னு சொன்ன மூச்சு முகரெல்லாம் இடம் மாறணும், ஜாக்கிரதை. மாறும்டி, மாறும். நீ என்ன பண்ணாலும் பொறுத்துட்டு போறதுக்கு என்ன சுப்பிரமணி மாமா நினைச்சியா? காயல் விழி கொண்டு விரல விட்டு ஆட்டிடுவேன், ஜாக்கிரதை. ஏய், இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்படி வீட்டு வாசல் வந்து கத்திட்டு இருக்க? எனக்கு வேண்டுதல் பாரு. உன் வீட்டு வாசல் வந்து சத்தம் போடணும்னு நானடி சத்தம் போடுறேன், நீதான் என்ன சத்தம் போட வைக்கிற. சும்மா வாய்க்கு வந்தபடி உளராத. நான் ஒண்டி என் வேலை ஒண்ணுன்னு இருக்கேன்ல. எதுக்கு இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க? சும்மா நடிக்காத. நீ பாட்டுக்கு நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இருந்திருந்தனா ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் வருது? நான் பாட்டுக்கு என் சுப்பிரமணி மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்திருப்பேனே. எல்லாத்துக்கும் இடைச்சல் பண்ணது யாரு? நீதானே. அந்த பிரச்சனை தான் முடிஞ்சிருச்சுல. இப்ப எதுக்காக வந்திருக்க? என்னது பிரச்சனை முடிஞ்சு போச்சா? இப்பதான் ஆரம்பமே ஆயிருக்குது. நீ என் சுப்பிரமணி மாமாவுக்கு பொண்டாட்டியா? சொல்லு, நீ சுப்பிரமணி மாமாவுக்கு பொண்டாட்டியா? பதில் சொல்லடி. ஏய், நீ என்ன லூசா? அந்த கொலகாரன் எங்க அக்கா மனுஷனாவே மதிக்கிறது இல்ல, இதுல புருஷனை வேற ஏத்துக்கணுமா? ஏய், அத நீ சொல்லாத. உன் அக்காவை சொல்லு. சொல்லுடி.
நீ சுப்பிரமணிய மாமாக்கு பொண்டாட்டியா? இல்ல. நீ சுப்பிரமணிய மாமாவுக்கு பொண்டாட்டி இல்ல. அப்போ இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடு. என்னது? விடுதலை பத்திரம். உனக்கும் என் மாமாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவர் யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கு உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லன்னு இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடு. நீ போடுற கையெழுத்துல தான் என் தலையெழுத்தே இருக்கு. உன்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்காம என் மாமா என் கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இல்ல கையெழுத்து போடு. அக்கா கழுத்து போடாதக்கா. ஏன் ஏன் கையெழுத்து போடாதங்கற? உன் அக்கா தான் என் மாமா கூட வந்து வாழ முடியாதுன்னு சொல்லியாச்சுல, அப்புறம் என்ன கையெழுத்து போடுறதுக்கு? கையெழுத்து போடு. எங்க அப்பாவை கொலை பண்ணிட்டு எங்க குடும்பத்தை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு எங்க அக்கா வாழ்க்கையை பாழாக்கிட்டு அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு எங்க அக்கா அப்செக்ஷன் இல்லைன்னு கையெழுத்து போட்டு தரணுமா? அக்கா கையெழுத்து போடாதக்கா. ஐயோ, வாழவும் மாட்டேங்கிறீங்க, வாழவும் விட மாட்டேங்கிறீங்க. ஏன் இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? ஹலோ, யாருங்க நீங்க? எதுக்கு இவங்ககிட்ட வந்து சண்டை போடுறீங்க? அத கேட்க நீ யாரு? நான் வீட்டுக்காரன். யாருக்கு? ஹலோ, நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன்னு சொல்ல வந்தேன். ஹவுஸ் ஓனர். அம்மா நீங்க யாரு? எது கத்திட்டு இருக்கீங்க? இது எங்க குடும்ப விஷயம். நாங்க பேசிக்கிறோம். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. இங்க பாருங்க, நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தன் தான். இப்படி அனாவசியமா பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் பொம்பளை கூட பார்க்க மாட்டேன். என்ன மிரட்டி பாக்குறியா? இந்த பார், முந்தானியை எடுத்து விட்டுருக்க வரைக்கும் தானே பொம்பளை. இழுத்து சொரும்னா ஆம்பளை, தெரியுமா? தம்பி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அக்கம் பக்கத்துல எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க. இத பாரு கயர், இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. எடுத்தமா கவுத்தமான்னு எங்களால எதுவும் செய்ய முடியாது. இப்ப வீட்டுக்கு போமா, அப்புறமா எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். இது உன் பொண்ணு வாழ்க்கை மட்டும் இல்ல, ஏன் வாழ்க்கை பிரச்சனையும் தான். உன் பொண்ணுதான் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டால. இதுக்கப்புறம் என்னத்த எல்லாரும் கூடி முடிவு எடுக்க போறீங்க? இதுல கையெழுத்து போட சொல்லி நான் போயிட்டே இருக்கேன். ஏய், கையெழுத்தெல்லாம் போட முடியாது. ஒழுங்கு மரியாதையை இடத்த காலி பண்ணு, இல்லன்னா நடக்கிறதே வேற. போடி. பார், என்ன நடந்தாலும் கையெழுத்து வாங்காம நான் இங்க இருந்து போக போறது இல்ல. ஏய், உனக்கு தான் என் மாமா கூட சேர்ந்து வாழ இஷ்டம் இல்லன்னு சொல்லிட்டல, அப்புறம் இதுல கையெழுத்து போட உனக்கு என்னடி கஷ்டம்? கையெழுத்து போடுறீ. அந்த ஆளுக்கு நான் பொண்டாட்டின்ற ஸ்தானத்தை நான் பேப்பர்ல கூட கொடுக்க விரும்பல. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு இப்படி சும்மா சும்மா வந்து கையெழுத்து போடுன்னு தொலை பண்றீங்க? அதெல்லாம் போட முடியாது. முதல்ல இங்க இருந்து போ. ஓஹோ, கையெழுத்து போட முடியாதுல்ல? அப்ப வா, வந்து என் மாமா கூட குடும்பம் நடத்து. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? மரியாதை எங்க இருந்து போயிடு. மரியாதை பத்தி நீ எல்லாம் பேசாதடி. கழுத்துல இருக்கிற தாலிக்கும் கட்டின புருஷனுக்கும் மரியாதை கொடுக்க தெரியாத நீ என்ன மரியாதையா பேச சொல்றியா? இந்த பார், நீ மரியாதையா இதுல கையெழுத்து போட்டு கொடு. இல்ல உன் மானம் மரியாதை எல்லாம் சந்தி சிரிச்சு போயிடும். ஏய், இவ்ளோ நேரம் உன்னை பேச விட்டதே தப்புடி. உன்னை உனக்கு இப்ப என்ன வேணும்? கையெழுத்து தானே போடுறேன். இளவரசி, சொன்னா கேளுமா. நீ போடுற கையெழுத்துலதான் உன் தலையெழுத்தே இருக்கு. நான் சொல்றத கொஞ்சம் கேளு இளவரசி. கால சுத்தின பாம்பு மாதிரி இந்த பிரச்சனை என்ன விடாம துரத்திட்டு இருக்கனா, அதுக்கு காரணம் இந்த கையெழுத்து தானே. போட்டு கொடுத்துடுறேன். லீலா, போய் பெண் எடுத்துட்டு வா. வேண்டாம் இளவரசி, சொன்னா கேளுமா. கையெழுத்து போட்டு கொடுக்காதம்மா. இல்லம்மா, என்ன மன்னிச்சிருங்க. இந்த பிரச்சனை என்னையோட முடிச்சிடலாம். அப்ப நான் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேன்ல? என் பேச்சு கேட்க மாட்டேன்ல? இந்த அம்மாவை மறந்துரு, அடியோட என்ன மறந்துரு. அம்மா, 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 ஏய், அம்மா, அம்மா, என்னம்மா, அம்மா, என்னம்மா, கதவு திறம்மா, கதவு திறம்மா. அம்மா, அம்மா, சொன்னா கேளுங்கம்மா. அம்மா, அம்மா, கோச்சுக்காதம்மா. அம்மா, 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 கதவு திறங்கம்மா. சொன்னா கேளுங்கம்மா. அம்மா, ப்ளீஸ் வேண்டாம்மா. அம்மா, அம்மா, என்ன காரியமா பண்றீங்க? அம்மா, அவசரப்படாதீங்கம்மா. சொன்னா கேளுங்கம்மா. சொல்லுங்க கேளுங்கம்மா. முதல்ல கதவு திறங்கம்மா. பேசிக்கலாம்மா. அம்மா, ஐயா இருக்கட்டும்மா.
வேண்டாமா அம்மா சொன்ன கேளுங்க வேண்டாமா அம்மா முதல்ல இறங்குங்க விடுங்க வாங்கம்மா என்ன காரியம் பண்றீங்க வாங்க ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்க உட்காருங்கம்மா அம்மா என்னமா இது பைத்தியக்காரத்தனமா பண்றீங்க ஏன் இப்படி பண்றீங்க உங்களை விட்டு எங்களுக்கு வேற யார் இருக்கா ஏன் இப்படி பண்றீங்க என்னடி உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிறதுக்கு நீ ஏன் ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் இந்த முடிவு எடுத்ததுல என்ன தப்பு இருக்கு அதான் இந்த முடிவுக்கு வந்தேன் என்னடி அம்மா பொண்ணுங்கள சேர்த்து டிராமா ஆடுறீங்களா? இளவரசி வெளிய வாடி, வந்து கையெழுத்து போட்டு கொடு. வாடிங்கறல. ஏய் நீ எல்லாம் ஒரு பொண்ணா? அறிவில்லை உனக்கு? ச்சே இங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? வந்து கையெழுத்து போட்டுட்டு இருக்க. மரியாதை இங்க இருந்து போயிரு, இல்ல நடக்கிறதே வேற. போங்கறேன்ல. ஏய் என்னங்கடி உள்ள இருந்துகிட்டு ஆளை வச்சு மிரட்டுறீங்களா? நான் பயந்துருவேனா? நீ கையெழுத்து போடலனா எனக்கும் சுப்பிரமணிய மாமாக்கும் கல்யாணம் நடக்காதா? வீட்டுக்குள்ளேயே ஆளை வச்சுட்டு இருக்கிறதுனாலதான் என் மாமா கூட வந்து வாழ மாட்டேங்கிறல. ஏய் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா நடக்கிறதே வேற. போ வாய் மூடுடா. இந்த பார் நீ கையெழுத்து போடலனாலும் எனக்கும் சுப்பிரமணிய மாமாக்கும் கல்யாணம் நடக்கும். நடத்தி காட்டுறேன். போங்கிறது முதல்ல. வேலைய பாத்துட்டு வந்துட்டா பேப்பரை தூக்கி. என்ன இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க போய் வேலையை பாருங்க போங்க. ஆமா அவளை கேக்குறதுக்கு முடியல, வந்துட்டீங்க எங்களை கேக்குறது. போங்க போங்க உங்களுக்கு தெரியல. வீட்ல பிரச்சனைனா ஊர்ல சந்தனமா இருக்கும் எல்லாருக்கும். இப்ப மட்டும் இல்லடி, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ விவாகரத்து பண்றதுக்கு ஒத்துக்க மாட்டேன். இனிமே சுப்பிரமணி கட்டின தாலிய நீ வேண்டான்னு முடிவு பண்ணினேனா மறுபடியும் நான் இந்த முடிவை தான் எடுப்பேன். இது உறுதி. என் முடிவு உங்களால மாத்த முடியாது. என்ன லீலா இது? உங்க அம்மா எதுக்காக இப்படி அடம் பிடிக்கிறாங்க? அந்த கையில் கேட்ட மாதிரி பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருக்கும்ல. அப்படித்தான் நானும் நினைச்சேன், எங்க அக்காவும் நினைச்சா. ஆனா எங்க அம்மா வேற விதமா நினைக்கிறாங்களே. இந்த பிரச்சனைக்கு எப்படி முடிவெடுக்கிறதுனே தெரியல கிருஷ்ணா. உங்க அக்கா பிரச்சனையில நம்ம பிரச்சனையை உங்க வீட்டுல சொல்ல முடியாம தள்ளி போயிட்டு இருக்கு. லீலா, உங்க அக்கா பிரச்சனைக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். என்ன வழி? டைவர்ஸ் பத்திரத்தில் உங்க அக்கா கையெழுத்து போட்டா தானே உங்க அம்மாக்கு பிரச்சனை. அந்த சுப்பிரமணியா கையெழுத்து போட்டா அதான் லீலா, அவனை ஒரு 4 தட்டி தட்டி டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போட வச்சிடலாம். அப்புறம் உங்க அம்மாவால் என்ன பண்ண முடியும்? ஆமா, இது கூட நல்ல ஐடியாவா தானே இருக்கு. தூக்கிடலாமா அந்த சுப்பிரமணிய? ஐயோ வேண்டாம் கோபி, அப்புறம் எங்க அம்மா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த விஷயம் எல்லாம் முள்ளு மேல சேல விழுந்த மாதிரி பக்குவமா தான் ஹேண்டில் பண்ணணும். இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். ஆமா, அவசரப்படக்கூடாது பொறுமையா இருந்தா ஏன் நிலைமையை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? என்னை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாரு லீலா. ஹலோ கோபி. வர ரூபா. டே மச்சான், யாழ் வந்திருக்கு, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன். சரியா? ஆமா, அந்த பொண்ணு யாரு? கேட்டே இல்ல, யாழுன்னு சொன்னானே, அவன் லவ்வர். நம்மள மாதிரி 2 பேரும் லவ் பண்றாங்க. கிருஷ்ணா அங்க பாரு. என்னடா மச்சா பிரச்சனை? என்ன கிருஷ்ணா இது? லவர்ஸ் அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், இதெல்லாம் போய் கேட்டுட்டு இருப்பியா? அதனால என்ன இல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வேற ஒன்றும் இல்லடா, அவங்க வீட்டில் அவளுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்களாம். சீக்கிரமா நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்றா. நான் செட்டில் ஆகாம எப்படி முடியும்னு கேட்டேன், அதுக்கு கண்ணை கசக்குறா. அதான் சமாதானப்படுத்திட்டு வந்தேன். என்ன கோபி இது? அவங்க வீட்ல கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்கன்னு சொல்றேன், அப்புறம் எப்படி நம்ம சும்மா இருக்க முடியும்? முதல்ல அவங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க செட்டில் ஆகிறத பத்தி யோசிக்கலாமே. ஆமா, மற்றவங்க விஷயத்துக்கெல்லாம் சூப்பர் ஐடியா கொடு, ஆனா நம்ம விஷயத்துல கோட்டை விட்டுரு. ஏன் கிருஷ்ணா அப்படி பேசுற? நானும் நம்ம விஷயத்த சொல்றதுக்கு சரியான நேரங்காலம் பார்த்துட்டு இருக்கேன், அது அமைய மாட்டேங்குது. சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், எனக்கு டைம் ஆச்சு. வரேன் கோபி. வெரி குட் மாலினி, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன். லீலா நம்புற மாதிரி நடிச்சிட்டேன். இந்தா பேசினபடி பணத்தை வாங்கிக்கோ. ஆமா, ரோட்ல ஆக்ட் பண்ணதுக்குலாம் பணம் கொடுக்குறீங்களே, என்ன மேட்ரு? இதை பார், வந்தியா சொன்னபடி செஞ்சியா பணத்தை வாங்கினியான்னு போயிட்டே இருக்கணும். ஏன் எதுக்குன்னு கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது, புரிஞ்சதா? சரி, அப்ப எப்போ வரட்டும்? தேவைப்பட்டா நாங்களே கூப்பிடுறோம், கிளம்பு. சரி வரேன் கோபி. ஆமாட்டா மச்சான்,
மாலினி கேட்ட மாதிரி தான் எனக்கு எதுவும் புரியல. அவளை கூட்டிட்டு வந்து நடிக்க வைக்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். இதெல்லாம் எதுக்குடா? மச்சான் நீ தான்டா சொன்ன அவளை வெடி வச்சு பிடிக்கணும்னு. இவ்வளோ நாள் லீலா விஷயத்தில் நம்ம எடுத்த முயற்சி எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. இந்த மாலினி தான் நம்ம வச்சிருக்கிற அணுகுண்டு வெடி. என்னடா சொல்ற? சொல்கிறது என்னடா, எப்படி வெடிக்க போகுதுன்னு பார். வா. ஹலோ, என்ன கொரியர் நடத்துறீங்க நீங்க? உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களால ஒழுங்கா டெலிவரி பண்ண முடியல, எதுக்கு ஆர்டர் எடுக்கிறீங்க? யாருக்கு இன்சார்ஜ்? கூப்பிடுங்க அவரை. ஹலோ, என்ன பப்ளிக் ஆஃபீஸ்ல வந்து இப்படி கத்தி கூச்ச போட்டுட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. சார், நீங்க தான் ஓனரா? இல்ல, நான் தான் இன்சார்ஜ். சார், நேற்று உங்க கேகே நகர் பிரான்ச்ல திருப்பூருக்கு ஒரு கவர் புக் பண்ணேன் சார். இன்னைக்கு காலையில 10 மணி போய் சேர்ந்துட்டு சொன்னாங்க. இன்னும் போய் சேரல. சரி, கேகே நகர் ஆஃபீஸ்ல போய் கேட்டா கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் இல்லாம ஹெட் ஆஃபீஸ்ல போய் கேளுங்கறாங்க. ஏன் சார், உங்ககிட்ட நான் கவர் புக் பண்ணிட்டு ஆஃபீஸ் அலைஞ்சு விட்டுக்கணுமா? எதுக்கு சார் நாங்க போஸ்ட் ஆஃபீஸ் பார்க்க உங்களை தேடி வந்துட்டு இருக்கோம்? அவசரத்துக்கு தானே. அதுவும் நீங்க கேட்கற காசு நாங்க தரோம்ல, அதுக்கு நீங்க ஒழுங்கா சர்வீஸ் பண்ண வேண்டியது தானே. கோவப்படாதீங்க சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நேற்று எத்தனை மணிக்கு புக் பண்ணீங்க? நேற்று ஈவினிங் 4:30 மணி இருக்கும் சார். சார், அப்படின்னா இன்னைக்கு 7:30 மணிக்கு கட்டாயம் டெலிவரி ஆயிருக்கும் சார். நீங்க எதுக்கும் பார்ட்டிக்கு ஃபோன் பண்ணி பாருங்க சார். என்ன சார் நீங்க? அவன் தான் ஃபோன் பண்ணி சொல்றானே இன்னும் வந்து சேரலன்னு. நீங்க மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்க சொல்றீங்க. முதல்ல உங்களுக்கு நீங்க ஃபோன் பண்ணி கேளுங்க சார். கொஞ்சம் இருங்க சார். டிஸ்பேச்ல இருக்கிறவங்க சாப்பிட போயிருக்காங்க. வந்த உடனே என்ன ஏதுன்னு செக் பண்ண சொல்றேன். என்ன சார் நீங்க? இளவரசி என்ன இங்க? ஓ, கொரியர் பண்ண வந்தீங்களா? இங்க வேஸ்ட்டுக்கு இந்த கம்பெனி. இங்க சர்வீஸ் சுத்தமா சரியில்லை. நேத்து ஒரு கவர் புக் பண்ணிட்டு இப்படி அலைஞ்சிட்டு இருக்க பாருங்க. நீங்க வேற கொரியர் ஆபீஸ் போய் பாருங்க. என்ன இளவரசி, உங்களுக்கு தெரிஞ்சவரா இவரு? என்னமோ வெந்நீரை காலில் ஊத்திட்ட மாதிரி தகதகன்னு குதிக்கிறாரு. ஏதோ திருப்பூருக்கு புக் பண்ணாராம், இது வரைக்கும் போய் சேரலையா? என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருங்க. என்னங்க என்ன சொல்லிட்டு போறாரு அவரு? நீங்க இங்க ஒர்க் பண்றீங்க? இங்க எதுவும் பேச வேணாமே. நான் உங்களை ஈவினிங் மீட் பண்ணி பேசுறேன். புக் பண்ண ரெசிப்ட் இருக்கா? சொல்றா. ராஜா, சாரிடா, காலையிலே டெலிவரி இருக்கு. என் தம்பி வாங்கி வச்சிட்டு வெளியே போயிட்டான். அப்பதான்டா வந்து என்கிட்ட கொடுத்தான். சரி கிடைச்சிருச்சுல. ஓகேடா, வச்சறேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் பார்த்து சொல்றேன். அது டெலிவரி ஆயிருச்சாங்க. ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா, அதுக்காக தான் நான் பயந்துட்டு இருந்தேன். பரவாயில்லைங்க. சரி, இந்தாங்க. சாயந்தரம் உங்களை வந்து நான் பார்க்குறேன். சரி, வரேங்க. அப்பா, அம்மா எங்கப்பா? வீடு பூட்டி இருக்கு. தெரியலையேம்மா, எங்கேயாவது பக்கத்துல கோயிலுக்கு இல்லை கடைக்கு போயிருப்பாங்க. இரு, ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? சப்ஸ்கிரைபர் நாட் ரீச்சபிள்னு வருது. இவங்க எங்க போயிருப்பாங்க, என்னாச்சுன்னு தெரியலையே. சரி, பக்கத்துல எங்கேயாவது விசாரிச்சு பார்ப்போம். இவங்க கிட்ட கேட்கலாம். என்ன சார், யார் வேணும் சார்? இல்ல, இந்த வீடு பூட்டி இருக்கு. அவங்க அந்த பெரியவர், அந்த பொண்ணுமா? இந்த வீடு 2 நாளா பூட்டி தான் கிடக்கு. அவங்க எங்கேயோ ஊருக்கு போயிருப்பாங்க போல தெரியுது. சரி வாடி, நம்ம போலாம். 2 நாளா வீடு பூட்டி இருக்கா? வெளியில போனா என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தானே போவாங்க. அம்மா எங்க டேடி போயிருக்காங்க? இப்ப நான் அம்மாவை பார்க்கணும். ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. சரி, இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாப்போமா? வெயிட் பண்ணு. நாட் ரீச்சபிள் தாமா வருது. என்ன டாடி ஆச்சு? மம்மி வருவாங்களா மாட்டாங்களா? வருவாங்க. நம்ம வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா திரும்ப ட்ரை பண்ணலாம். சரியா? போய் கார்ல உட்காரு. போமா. என்ன இளவரசி, ஒரு இடத்துல நில கொள்ளாம அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருக்க? அது லீலா இன்னும் வரலம்மா, அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஓஹோ, அப்படியா? சரி. இளவரசி ஈவினிங் வரேன்னு சொன்னாங்களே, டைமர் சுண்ணு காணல. அம்மா,
ம் மழை பெய்யற மாதிரி இருக்கு, நான் மாடியில போய் துணி எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன இளவரசி, எதுக்கு அந்த கொரியர் ஆஃபீஸில் வேலை செய்றீங்க? பழைய ஆஃபீஸில் பிரச்சனை சால்வ் பண்ண தானே பணத்தை நம்ம ரெடி பண்ணோம். நான் கேட்டப்ப கூட நான் பணத்தை கட்டிட்டேன், நான் வேலையில் ஜாயின் பண்ணிட்டேன்னு சொன்னீங்களே, அப்புறத்துக்கு இந்த கொரியர் ஆஃபீஸில்? பணம் கட்டியாச்சு, ஆனா வேலை போயிடுச்சு. என்னது, வேலை போயிடுச்சா? ஏ என்னங்க இது, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, இத பத்தி நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. சொல்லிருந்தீங்கன்னா அந்த கார்த்திக் அப்படியே இப்போ ஒண்ணு கெட்டு போலங்க. பாக்குறேன் அவன் கிட்ட என்ன ஆகிறான்னு பாருங்க. அவசரப்படாதீங்க ராஜா, இந்த விஷயத்துல நான் பொறுமையா இருக்கிறதுக்கு காரணம் எங்க அம்மா. என்னங்க சொல்றீங்க? இல்ல ராஜா, ஏற்கனவே நகை விஷயத்துல நான் போய் சொன்னது தெரிஞ்சு அம்மா ரொம்ப கோவப்பட்டாங்க. என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. இந்த விஷயமும் தெரிஞ்சா அவங்க தாங்க மாட்டாங்க. இல்ல இளவரசி, இந்த விஷயத்த அம்மா கிட்ட மூடி மறைக்கிறது ரொம்ப தப்பு. இந்த விஷயத்த அம்மாட்ட எத்தனை நாளைக்கு தான் மூடி மறைக்க முடியும்? அப்படியே இருந்தாலும் வெளியே தெரிய தானே போகுது. அதுக்கு நாமளே முந்திக்கிட்டு அம்மாட்ட சொல்லிடலாமே. அம்மாட்ட நான் பேசி சமாதானப்படுத்துறேன். நான் சொன்ன அம்மா கண்டிப்பா கேட்பாங்க. தாலி கட்டவன் நல்லவனா இருந்திருந்து உங்களை கூட்டு போய் வாழ வச்சிருந்தானா ஏன் இப்படி நடக்குதுன்னு நான் அம்மாட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. இல்ல ராஜா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மாக்கு இப்பெல்லாம் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க தாங்க மாட்டாங்க. என்ன இளவரசி, புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அப்போ எப்பதான் பிரச்சனை சால்வ் பண்றது? நான் அன்னைக்கே இதுக்கு ஒரு வழி பண்ணலாம்னு சொன்னேன், நீங்க தான் வேண்டான்னு தடுத்தீங்க. அதனாலதான் இப்ப இப்படி வந்து நிக்குது. வேற வேற என்னதான் பண்றது? அதான் எனக்கும் தெரியல. எத்தனை நாள் இதை நான் அம்மா கிட்ட இருந்து மறைக்க போறேன்னு தெரியல. இதுக்கு ஒரு வழி தெரியாம நான் அப்படியே துடிச்சு போய் நிக்கிறேன். இப்பெல்லாம் நான் நானாவே இல்ல, அதனால எங்க அம்மாக்கு என் மேல சந்தேகம் வந்துடுச்சு. இப்ப கூட இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிடணும் தான் நினைச்சேன். சொல்ல வேண்டிய நிலைமை. தயவு செஞ்சு இதை பத்தி அம்மா கிட்ட எதுவும் பேசிடாதீங்க. நான் வரேன். அம்மா, அம்மா, ஏமா ஏற்கனவே மாடியில இருந்து துணி எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லிருக்கலாம்ல. உங்ககிட்ட தாம்மா கேக்குறேன். மறந்துட்டேன். சரி, லீலா இன்னும் வரலையா? பசிக்குது, சாப்பிடலாமா? லீலாவும் வந்துடட்டும். இல்லம்மா, நீ சாப்பிட்டு மாத்திரை போடணும், அதான் சொன்னேன். போடலாம் போடலாம். என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆரம்பத்திலே படிச்சு படிச்சு சொன்னல வேண்டாம், என் தம்பி வாழ்க்கைக்கு துரோகம் பண்ணாதீங்கன்னு. கேட்டீங்களா? பொம்பளைங்களா சேர்ந்து நாட்டாமா பண்ணி என்னாச்சுன்னு பாத்தீங்களா? உன் தம்பி வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வாய் கிழிய பேசுனல. இப்ப அப்படி என்னத்தை பெருசா செஞ்சு கழிச்சிட்ட? என் வாழ்க்கை தான் அப்படி ஆகி போச்சு. சரி, தம்பியோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும்னு ஏதோ புத்தி கெட்டு போய் அப்போதைக்கு தலையாட்டினேன். ஆனா இப்ப தெரிஞ்சு போச்சுரே, பொம்பளைங்க நாட்டாம பண்ணா விளங்காதுன்னு. நீங்க திட்டம் போட்டபடி கையலுக்கு சுப்பிரமணி கிடைக்கல, சுப்பிரமணிக்கு இளவரசி கிடைக்கல மட்டும் இல்ல, இளவரசி மனசுல சுப்பிரமணி மேல இன்னும் வெறுப்பு அதிகமா தானே செய்யும். ஓரளவுக்கு மனசு மாதிரி வரலாம்னு நினைச்சிருந்தா கூட சுப்பிரமணி 2வது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னு தெரிஞ்சு தான் மனசு மாத்திக்கிறது வாய்ப்பு இருக்குல்ல. ஐயோ, இது இளவரசியை வரவழைக்கிறதுக்கான டிராமான்னு அவங்க சித்தப்பா அம்மா எல்லாருக்குமே தெரியும்.
நீங்க நினைக்கிற மாதிரி சுப்பிரமணியோட வாழ்க்கை வீணா போயிடாது. பேசாத, பேசவே பேசாத. உண்மையிலே என் தம்பி வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சிருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? இளவரசியோட கையிலயோ காலையோ விழுந்து அவளை கூட்டு வந்து என் தம்பி கூட சேர்த்து வச்சிருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு திட்டமாடி போறீங்க. திட்டம் எனக்கு தெரிஞ்சு போச்சு உன் திட்டம் என்னன்னு. இவன் உருப்படாதவன், வேலைக்கு ஆகாதவன், என்னால குடும்பத்தை காப்பாற்ற முடியாது நீ உன் மனசுல நினைச்சிட்ட. என் தம்பி கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி பிள்ளையோட வெளியே போயிட்டா உன்னைய குழந்தைய யார் காப்பாத்தவும் உன் மனசுல பட்டிருக்கு. நீ என்ன நம்பல. அதனால என் தம்பி வாழ்க்கையை கெடுத்து அவனை தனி மரமாக்கி ஆயுசுக்கு அவன் இந்த குடும்பத்துக்கு சம்பாரிச்சு பண்ணு முடிவு எடுத்துட்ட. அதானே? அட பாவி மனுஷா, என்ன வார்த்தையா சொல்லிட்ட? இத்தனை நாள் என் கூட குடும்பம் நடத்தி என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? சுப்பிரமணியோட போலீஸ்ல சரண்டர் ஆக சொன்னப்ப கூட குழந்தை மேல சத்தியம் வாங்கி உன்னை நான் தானே காப்பாத்தினேன். எதுக்கு? நம்ம குழந்தையோட எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் சந்தோஷமா வாழணும் தானே. என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டல்ல. சரி விடு, அழாத. நீ பண்ண முயற்சி தான் தோத்து போச்சு. அதுக்காக என் தம்பி வாழ்க்கையை அப்படியே விட்டுற முடியுமா? எப்படியாவது இளவரசியும் சுப்பிரமணியும் நான் சேர்த்து வைக்கிறேன். யோ, நீ ஏன் போலீஸ்க்கு பயந்து தலைமறைவா இருக்க? உன்னால என்ன பண்ண முடியும்? எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. என் தம்பி இந்த குடும்பத்துக்காக உழைச்சிட்டு இருக்காண்டி. அதுக்காவது நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நான் இப்ப இளவரசியை பார்த்து பேசிட்டு வரேன். சொன்ன கேளியா, அது உனக்கு தான் ஆபத்துல முடியும். நீ பேசாம சாப்பிட்டுட்டு கிளம்பு. உனக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா? நானே என் தம்பி வாழ்க்கை பாழா போச்சுன்னு பாத்துட்டு இருக்கேன். நேரத்துக்கு எனக்கு சாப்பாடு முக்கியமா? இது பாரு, உன் கோவத்தெல்லாம் தயவு செஞ்சு மூட்டை கட்டிவே. வந்தோடனே பசிக்குதுன்னு சொன்னால முதல்ல சாப்பிடு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். சரி ஜானகி, நான் கிளம்புறேன். குழந்தைய பத்திரமா பாத்துக்க. நான் வரட்டா? நீ பார்த்து ஜாக்கிரதையா போ. சரி. சுப்பிரமணி, நீ எதுவும் என்கிட்ட சொல்லாத. நடந்த எல்லாத்தையும் ஜானகி என்கிட்ட சொல்லிட்டா. நான் இப்பவே இளவரசி வீட்டுக்கு போறேன். ஒன்றும் தேவையில்லை. எல்லா விஷயத்தையும் அண்ணி என்கிட்ட சொல்லிட்டாங்க. டேய் இல்லடா, இப்படி தனி மரமா நீ எவ்வளவு நாள்? வேண்டாம், என் வாழ்க்கையை பார்த்துக்க எனக்கு தெரியும். இருக்கிற பிரச்சனையே போதும். நீங்க வேற புதுசா ஒரு பிரச்சனையை உருவாக்காதீங்க. உங்க வாழ்க்கையை மட்டும் நீங்க பாத்துக்கங்க. டேய் தம்பி, உன் நிலைமையை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குடா. நான் சொல்றதுக்கு என்ன? உங்க நிலைமையை நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்கு. பொண்டாட்டிய ஊருக்கு தெரியாம திருட்டுத்தனமா வந்து பார்த்துட்டு போறீங்க. நீங்க ஏன் பொண்டாட்டியோட என்ன சேர்த்து வைக்க போறீங்களா? அண்ணே கிளம்புங்கண்ணே, தயவு செஞ்சு கிளம்புங்க. என்ன லீலா, சீக்கிரமா எழுந்திரிச்சிட்ட போல இருக்கு. எக்ஸாம் வரப்போது இல்லக்கா, அதான் மார்னிங் 4 o'clock எழுந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓ, நல்ல படி. சரி, காஃபி குடிச்சியா? இன்னும் இல்ல. எப்போ எழுந்திரிச்ச உடனே அம்மா ரூமுக்கு வந்து காஃபி தருவாங்க. எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் வரவே இல்ல. இன்னும் எந்திரிக்கலையோ என்னமோ. நான் போய் பாக்குறேன். என்னம்மா, அவன் 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டாலாம். இப்பதான் கொடுக்குறியா காஃபி? இந்த மா, என்னம்மா எப்போ காஃபி தானே போடுவ? இன்னைக்கு என்ன டீ போட்டிருக்க? காப்பி பொடி தீந்து போச்சு. மா, டைம் ஆகுதுமா. சாப்பாடு ரெடியா? லீலா, கேண்டீன்ல சாப்பிட்ட. என்னக்கா இது? நான் ஒருவேளை லஞ்ச் பாக்ஸை மறந்தா கூட ஃபர்ஸ்ட் பீரியட் முடியறதுக்குள்ள காலேஜ்ல கொண்டு வந்து தருவாங்க. இன்னைக்கு என்னமோ புதுசா கேண்டீன்ல சாப்பிட்டுக்கோங்கறாங்க. அதுவும் இல்லாம வாச வரைக்கும் வந்து பத்திரமா போயிட்டு வான்னு வழி அனுப்புவாங்க. இன்னைக்கு என்ன தலைகீழா நடக்குது? என்னன்னு தெரியல லீலா. அம்மா நேத்துல இருந்து இப்படிதான் இருக்காங்க. என்கிட்ட கூட சரியா முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை கைல்வழி விஷயத்துல நாம உங்களுக்கு எதிராக நடந்துக்கிட்டதுனால அவங்க கோவத்துல இருக்காங்களோ என்னவோ. சரி வா.
2 நாளா டாடி பிஸின்னு உங்களை பார்க்க கூட்டிட்டே போல தெரியுமா? உங்க வீடும் பூட்டி இருந்தது, எங்க போயிருந்தீங்க? அதெல்லாம் இருக்கட்டும்டா. நீ சாப்பிட்டியா? இல்லங்க, உங்களை பார்க்காம சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சா, அப்புறமா சமாளிச்சு சாப்பிட வச்சேன். ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க. அம்மா, வீட்டுக்கு போயிருந்தேன். வீடு பூட்டி இருந்தது. பக்கத்துல விசாரிச்சேன், வீடு 2 நாளா பூட்டி இருக்குன்னு சொன்னாங்க. நானும் ஒர்க் பிஸில 2 நாளா ஃபோன் பண்ண மறந்துட்டேன். இன்னைக்கு ஃபோன் பண்ணா மொபைல் வேற நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. அம்மா, எங்க போயிருந்தீங்க? அது வந்து தம்பி, திருப்பதிக்கு போயிருந்தோம். திருப்பதிக்கா? என்ன திடீர்னு? ஆமாம் தம்பி, வாழ்க்கையில் திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் திருப்பம் ஏற்படும்னு சொல்லுவாங்க. இப்போ கவிதா வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பம்லாம் ஏற்பட்டிருக்கு இல்லையா? அதான் ஏழுமலையானுக்கு நன்றி சொல்லிட்டு வரலான்னு புறப்பட்டு போனோம். இங்க பாருங்க, உங்களையும் கவிதாவையும் பார்த்தா கோயிலுக்கு போயிட்டு வந்த நிம்மதி உங்க ஃபேஸ்ல கொஞ்சம் கூட தெரியல. என் மேல நம்பிக்கை இருந்தா என்ன நடந்ததுங்கிறத மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க. என்ன தம்பி நீங்க, நாங்க உங்களை நம்பாம வேற யாரை நம்ப போறோம்? நான் நடந்ததே சொல்லிடுறேன். என்னங்க சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு? அவன் கேட்டானா நீங்க எழுதி கொடுத்துட்டு வந்துருவீங்களா? இல்ல தம்பி, நான் கூட யோசிச்சேன். கவிதா தான். என்ன கவிதா, ஏன் இப்படி அவசரப்பட்டீங்க? அவன் குழந்தைய தூக்கிடுவானா இல்ல நான் தான் விட்டுருவானா? இத பாருங்க, அவனை விட எனக்கும் ஆளுங்க இருக்காங்க. என் குழந்தையோட நிழல்ல கூட அவனால டச் பண்ண முடியாது. அவன் ஏதோ பயமுறுத்தினாங்கிறதுக்காக நீங்க இப்படி பண்ணிட்டு வரலாமா? நான் பண்ணது தப்போ சரியோ அதை விட்டு தள்ளுங்க. அப்பா கிட்ட சொன்னதுதான் உங்ககிட்டயும் சொல்றேன். குழந்தையா வீடான்னு வரும்போது எனக்கு குழந்தைதான் முக்கியமா தெரிஞ்சது. இன்னொரு விஷயம், அந்த வீடு என்னோட வாழ்க்கைக்கு ஜீவனாம்சமா கிடைச்சது. இப்பதான் எனக்கு புது வாழ்க்கை கிடைக்க போதே. அப்புறம் எதுக்கு அந்த பழைய ஞாபகம் எல்லாம்? போகி பண்டிகைக்கு பழசெல்லாம் கொளுத்துற மாதிரி நான் இந்த வீட்டை நினைக்கிறேன். பொங்கல் மாதிரி இனி என் வாழ்க்கை புதுசா பொங்கட்டும். இத பாருங்க, அந்த வீட்டை நீங்க தானமா எழுதி கொடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா அந்த பொறுக்கிராசுகள் கேட்டாங்கிறதுக்காக எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கீங்களே, அதாங்க என்னால தாங்க முடியல. இத பாருங்க, அந்த வீடு மறுபடியும் கண்டிப்பா உங்க கைக்கு வரும். வர வெப்ப வேணாம் தம்பி, அவங்கிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க. அவன் ரொம்ப மோசமானவன். துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாங்க விலகி வந்துட்டோம். இனிமே அவங்ககிட்ட எந்த பிரச்சனை வேணாம் தம்பி. இங்க பாருங்க, எனக்கும் கவிதாவுக்கும் கல்யாணம் நடக்க போற நேரத்துல அவங்க சொத்தை அவங்க கை விட்டு போறது எனக்கு பிடிக்கல. கண்டிப்பா கவிதாக்கு அந்த சொத்தை நான் மறுபடியும் வாங்கி கொடுப்பேன். இது நடக்கும். ஹலோ அக்கா, நான் லீலா பேசுறேன். சொல்லு லீலா, எங்க இருந்து பேசுற? ஹாஸ்பிட்டல்ல இருந்துக்கா. ஹாஸ்பிட்டலா? என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணு இல்லக்கா, அம்மாக்கு தான். அம்மாக்கு இல்ல? அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். எந்த ஹாஸ்பிட்டல்? பாபா ஹாஸ்பிட்டல்க்கா. சரி, இதோ பர்மிஷன் கேட்டுட்டு வரேன். சரிக்கா. லீலா, அம்மா எங்க? அம்மாக்கு என்னாச்சு? உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. டாக்டர் எதுவும் சொல்லல. சரி, நீ காலேஜ்ல இருந்திருப்பியே, உனக்கு யார் தகவல் சொன்னா? காலையிலேயே அம்மா மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க பார்த்துட்டு தண்ணி கொடுத்து தள்ளிய வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அம்மா என்னோட காலேஜ் நம்பர் கொடுத்து அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்கக்கா. எனக்கு ஃபோன் பண்ணாம எதுக்கு காலேஜ்ல இருக்க உனக்கு ஃபோன் பண்ண சொல்லிருக்காங்க? நீ டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போட போனில, அதான் அம்மா கோமேல கோவம். அதான் உனக்கு ஃபோன் பண்ணாம எனக்கு ஃபோன் பண்ண சொல்லிருக்காங்க. நான் காலேஜ்ல இருந்து வந்து பார்த்ததுமே அம்மா ரொம்ப டல்லா இருந்தாங்க. மயங்கி விழுந்தாங்க. அதான் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே வந்து அட்மிட் பண்ணிட்டேக்கா. அதுக்கப்புறம் உனக்கு ஃபோன் பண்ணேன். அம்மாவை டாக்டர் செக் பண்ணாங்களா? என்ன சொன்னாங்க? என்ன எதுவும் சொல்லலக்கா. உள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா, அம்மாக்கு எதுவும் ஆயிடாது இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, தைரியமா இரு. இல்லக்கா, நான் காலேஜ்ல இருந்து வந்து பார்த்தப்பவே அம்மா ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. சரி இரு,
அதான் டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்களே, பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. தைரியமா இரு. டாக்டர் அம்மா எப்படி இருக்காங்க? நீங்க யாருமா அவங்க பொண்ணுங்களா? ஆமா. அவங்க ஏற்கனவே மன உளைச்சல் இருந்திருக்காங்க. நைட் சாப்பிடாம கண் முழிச்சு இருந்ததுனால பிரஷர் அதிகமாகி மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. இப்ப ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு, ஒன்னும் பிரச்சனையே இல்ல. டோன்ட் வரி. தேங்க்யூ டாக்டர். எங்க வீட்டுல குடியிருக்காங்கல்ல இந்திரா, அவங்க பொண்ணு இளவரசி திடீர்னு காணாம போயிட்டாங்கடா. இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு யாரு? இவங்க தான் நம்ம சுப்பிரமணி பொண்டாட்டி. அந்த பொண்ணு நீ எங்கேயாவது பாத்தியா? ஆமா பார்த்தேன். எனக்கு என்னமோ இனிமே நாமெல்லாம் இளவரசியை தேடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தோணுது. கயல், என்ன பேசுற நீ? இல்ல மாமா, எனக்கு என்னமோ உண்மையை சொல்லிடலாம்னு தான் தோணுது. இந்தப்பா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.